இன்ஷா அல்லாஹ் நாளை மே 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை தமிழ்நாட்டில் துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்க வேண்டிய நாள். குர்பானியோடு சேர்ந்த ஒரு சுன்னத்து இருக்கு. வருஷத்துல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்பானி கொடுப்பதற்கு நாடி விட்டாரோ அவர் துல்ஹஜ் மாதம் பிறை பார்த்ததிலிருந்து தன்னுடைய குர்பானியை நிறைவேற்றுகிற வரை தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகத்தை, முடிகளை வெட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படி வெட்டாமல் இருப்பது அது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்க செயல். பல பேர் அதை வாஜிபு நினைச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஒரு நிர்பந்த சூழ்நிலையில வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் நம்முடைய குர்பானி கூடாமல் போய்விடுமோ என்கிற சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. இது வாஜிப் இல்லை என்பதற்காக வேண்டி இந்த சுன்னத்தை நாம விட்டுவிடவும் கூடாது. ஏன்னா இந்த சுன்னத்துக்கு பின்னாடி ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. அது என்ன? ஹஜ்ஜில் ஹாஜிகள் இஹ்ராம்ல இருக்கும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி சில விஷயங்களை தவிர்ந்து கொள்வாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அதுல ஒண்ணு என்ன? தங்களுடைய நகம், முடிகளை வெட்ட மாட்டாங்க. அப்ப நாமளும் அதே மாதிரி அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு நானும் தியாக உணர்வோடு இருப்பேன். அப்ப அவங்களுடைய அந்த தியாக உணர்வோடு நாமளும் ஒண்ணு சேரன்ற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த அமல் சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இது சுன்னத் என்பதற்காக வேண்டி யாரும் விட்டுவிடக்கூடாது.